தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். எங்கள் எல்லோருக்காகவும் எந்நாளும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. இயேசு எனது தலைவர், அவர் என்றும் எனக்கு துணைவர். இயேசு எனது தலைவர், அவர் என்றும் எனக்கு துணைவர். இயேசு எனக்கு தலைவர், அவர் என்றும் எனக்கு துணைவர். உள்ளம் வெறுமை காணும் பொழுது என் உடமையாக நிறைபவர். உள்ளம் வெறுமை காணும் பொழுது என் உடமையாக நிறைபவர். கள்ளம் நிறைந்து வாழும் பொழுது, கள்ளம் நிறைந்து வாழும் பொழுது என் கரையை நீக்கி உறைபவர். இயேசு எனது தலைவர், அவர் என்றும் எனக்கு துணைவர். Jesus summoned his 12 disciples and gave them authority. மத்தேயு 10:1. இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார், அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, 52 மேன் ஸ்ட்ரீட் என்பது நிமோனிக் டெக்னிக் வார்த்தைகள். இது ஒரு மவுண்ட் ரோடு போல ஒரு பெரிய ரோடு அமெரிக்காவில். 52 மேன் ஸ்ட்ரீட் என்பதில் இந்த 12 அப்போஸ்தலர்களும் வருவார்கள். 5 Jays, 2 James, 2 Judas, 1 John. ஜேம்ஸ் பெரிய யாகப்பர், சின்ன யாகப்பர். யூடாஸ் காட்டி கொடுத்தவன், யூதா ததையு. ஜான் அருமையான டிசைபிள். 2 P, பீட்டர் அண்ட் பிலிப். M for Matthew, A for Andrew, N for Nathaniel, S for Simon and T for Thomas. 12 அப்போஸ்தலர்கள். இந்த மறையுரையானது மிக மிக பிரசித்தி பெற்றது. தெரிந்து கொள்ளுங்கள், மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். இந்த 12 அப்போஸ்தலர்கள் யார் என்பதை இந்த வார்த்தைகளை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம். 52 மேன் ஸ்ட்ரீட் என்பதை வைத்து. மேத்யூ, a despised tax collector. Simon, a patriot, a zealot. The Spirit of Jesus enables the lion to lie down with the lamb. 2 எதிர்வினைகள், ஒரு துருவம் இன்னொரு துருவம். சைமன் ஒரு தேசப்பற்றுடைய ஒரு தீவிரவாதி, ஜலட். ஆனால் சீமோன் a patriot, silent. மேத்யூ despised tax collector, மக்களால் உதாசீனப்பட்டவர். ஆனால் இவர்களை எல்லாம் இயேசு தன்னுடைய அணைப்பிலே, அரசவையிலே தன்னுடைய உடன் சீடர்களாக தேர்ந்து கொண்டார். நம்ம சொல்லுவோம் சில சமயத்தில் ஒன்னொன்னு ஒரு கிரகம் அப்படின்னு இல்லையா, ஒன்னொன்னு அப்படித்தான் 12 பேரும். ஆனால் இயேசுவின் சீடர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். ஆகவேதான் ஆராதனை பாடலில் பாடினேன், இயேசு எனது தலைவர். ஆகவே அவர்களுக்கு இவர் தலைவராக இருந்தார். தலைவருடைய பண்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டினார். He does not call qualified, he calls and qualifies them. தகுதியானவர்களை அவர் அழைப்பதில்லை,
அழைத்தவர்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குகிறார். இது மிக மிக அருமையான வார்த்தைகள். அதாவது வழக்கமா ஒரு வேலைக்கு யாரை தேர்ந்தெடுப்போம்? நல்ல தகுதி உள்ளவர்களை, பெஸ்ட் குவாலிஃபைட் மேன் ஆர் கேண்டிடேட், அல்லது அவருக்கு அனுபவம் இருக்க வேண்டும். ஆனால் இயேசு அப்படி அல்ல. தகுதியானது ஒருத்தரும் இல்லை. தன்னிடம் அவர்களை வரவழைத்து அவர்களுக்கு தகுதியை கொடுக்கின்றார். போங்கள், ஓநாய்களிடம் அனுப்புகிறேன், தைரியமாக போங்கள், உங்களுக்கு அந்த சக்தியை கொடுக்கிறேன், வல்லமை கொடுக்கிறேன், பேய்களை ஓட்டுவதற்கும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொன்னவர் தானே நம் ஆண்டவர். ஆகவே அவர் எல்லாருக்கும் ஆண்டவராக இருப்பதினால் எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிறார். கற்றாருக்கும் கற்றவருக்கும் களிப்பு அளிக்கும் களிப்பே, காணாருக்கும் கண்டவருக்கும் கண்ணளிக்கும் கண்ணே, வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே, மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதிப்பளிக்கும் மதிப்பே, நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுகின்ற நடுவே, நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலம் கொடுக்கும் நலமே. எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, அவருடைய குணம் நல்லதை கொடுப்பது. இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டு சென்றார். For easy jobs like exploring outer space, we choose extraordinary scientists. But for difficult jobs like deciding if someone is guilty or innocent, we choose ordinary citizens. G.K. Chesterton கூறுவார். இந்த விண்ணுக்கு செல்லக்கூடிய ஆராய்ச்சிகளுக்கு, விண்வெளி ஆராய்ச்சி போன்ற எளிதான பணிகளுக்கு போற்றுதற்குரிய விஞ்ஞானிகளை தேர்வு செய்தோம். ஒருவர் குற்றவாளி அல்லது மாசற்றவர் என்று தீர்ப்பிடும் கடினமான பணிகளுக்கு சாதாரண குடிமக்களை தேர்வு செய்தோம். உனக்காக நான் ரத்தம் சிந்துகிறேன், இனி பாவம் செய்யாதே. சரி போச்சு, சரியா போச்சு அப்படின்னு இயேசு கழுவி விடல. உனக்காக நான் பிராயச்சித்தம் செய்கிறேன். அதுதான் ஜட்ஜ். அந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண்ணுக்கு என்ன சொல்லுகிறார்? யாரும் உன்னை தீர்ப்பிடவில்லையா? யாரும் இல்ல ஆண்டவரே, யாரும் இல்லையா? இதை நான் நிக்கிறேனே குத்துக்கல்லா, நான் தீர்ப்பிட முடியாதா? எனக்கு அதிகாரம் இல்லையா? இயேசு அப்படிலாம் கேட்கல. நானும் உன்னை தீர்ப்பிடேன். இயேசுனுடைய பண்பு அது. அதான் கரைகள் நீக்குபவர் என்று பாட்டு பாட்டேன் பார்த்தீங்களா? இந்த பாடல்கள்லாம் நல்லா கவனிங்க. இதை எங்களுக்கு ஸ்கிரீன்ல போட முடியல. இதெல்லாம் அபூர்வமாக பாடக்கூடிய பாடல்கள். நிறைய பேருக்கு தெரியாது, எனக்கு தெரியுதுனால இந்த போட்டேன். அதில் என்ன கடைசி இந்த முதலடியிலே, உள்ளம் நிறைந்து வாழும் பொழுது என் கரையை நீக்கி உரைபவர். இருக்கக்கூடிய பாவக்கரையை நீக்கி உரைபவர். நாங்கள் ஒரு மீன் தொட்டி ஒருத்தர் எங்களுக்கு கொடுத்தாரு. வச்சுக்கோங்க ஃபாதர், எங்களால் முடியல அப்படின்னு. அந்த மீன் தொட்டி எடுத்துகிட்டு வந்து தேய்க்கிறோம் தேய்க்கிறோம் தேய்க்கிறோம், அந்த கரை போக மாட்டேங்குது. என்னென்னலாம் போட்டு தேய்க்கிறோம், அந்த துரு போடுற ஸ்ப்ரே அடிக்கி தேய்க்கிறோம், சோடா மாவு ப்ளஸ் வினகர் இதெல்லாம் போட்டு தேய்ச்சா கரையெல்லாம் போயிடும் இல்லையா? போக மாட்டேங்குது. இது நாள்பட்ட கரை, இன்னும் தேய்க்க தேய்க்கத்தான் போகும். அப்படி நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கரைகளை போக்கக்கூடியவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். What was my first job or profession? Why did or did not I change? If at first you don't succeed, you are running about average. ஆகவே ஒரு காரியத்தில் இறங்கும் பொழுது அந்த காரியத்தில் நிறைவை காண்கிறாயா? நிறைவை காண வேண்டும். குற்றம் குறைகள் இவைகளை எல்லாம் கடைந்து விட்டு முழுமையான முயற்சி செய்து அந்த இலக்கை நோக்கி செல்லக்கூடிய வகையில் அமைய வேண்டும். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி wins the race. எனது முதல் பணி அல்லது தொழில் என்னவாய் இருந்தது, அதை ஏன் மாற்றினேன் அல்லது மாற்றவில்லை? முதலில் நீ வெற்றி அடையவில்லை என்றால் சராசரியாக உள்ளது உனது ஈடுபாடு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். there is always improvement for anything, there is always room for improvement என்று சொல்வார்கள். Smile at what you are doing as it should and give a step in the right direction. If you feel your daily routine should be slightly attuned to God's intentions, கடவுளுடைய தேவைக்கு, கடவுளுடைய அந்த விருப்பத்திற்கு தகுந்தாற் போல் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்ப எல்லா மேற்றாசனத்திலையும் மேற்றாளருங்க என்ன கொடுத்துருக்குறாங்க? கோயில் திறக்க கூடாதுன்னு சொல்லி
இந்த கொரோனா தொற்று ரொம்ப பயங்கரமா இருக்குது. ஆகவே இந்த ஞாயிறு கடனை அனுசரிப்பதிலிருந்து உங்களுக்கு விதிவிலக்கு அளிக்கிறேன் என்று ஒவ்வொரு மேற்றாணியாரும் தன் மக்களுக்கு மடல் அனுப்புகிறார். காலத்துக்கு ஏற்ற சூழ்நிலை செய்ய வேண்டும். கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் வெள்ளிக்கிழமை லீவு, வெள்ளிக்கிழமை தான் அவங்க கடன் அனுசரிக்க முடியும். ஆகவே வெள்ளிக்கிழமை திருப்பலியை நீங்கள் ஞாயிறு திருப்பலியாக அனுசரிக்கலாம் என்று திருச்சபை விதிவிலக்கு கொடுக்கிறது. நான் ஞாயிற்றுக்கிழமை தான் பார்ப்பேன், ஞாயிற்றுக்கிழமை தான் அது எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு வாங்க ஒரு சிலர் பரிசெயர்கள். அவர்கள் நான் கடவுளுடைய திட்டத்திற்கு தகுந்தாற்போல். இப்ப பாருங்க அந்த இங்கிலீஷ் வார்த்தைகளை, smile at what you are doing as it should give you a step in the right direction. If you feel your daily routine should be slightly attuned to God's intention, slightly attune பண்ணிக்க. இந்த ஞாயிறு வழிபாடை நான் நற்கருணை ஸ்தாபகம் செய்து ஆண்டவரை பாடுதல், உன்னதங்களிலே கீதம், ஆண்டவருடன் நம்முடைய விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுதல், ஆண்டவருடன் நம்முடைய வேண்டுதலை கேட்கள், விசுவாசிகள் மன்றாட்டு அனைத்தும் இடம்பெற்று ஆண்டவருடைய ஆசிரியை பெற்று தொடர்கிறது அந்த நற்கருணை வழிபாடு. லிட்டர்ஜியில் அப்படி கிடையாது, லிட்டர்ஜியில் அப்படி செய்யக்கூடாதுன்னு வாங்க. ஆனால் கொஞ்சம் இதை நாம் உலக மக்களுக்காக, மக்களுடைய தேவைக்காக மாற்றிக்கொள்ளுதல் தவறு. புன்முறுவலுடன் உனது பணி செய், கடவுள் திருவிழப்படி உனது அன்றாட பணிகளை சரியான திசையில் அடியெடுத்து வைக்க வழிகாட்டும். அருமையான ஜெபம், இந்த அருமையான ஒரு டிஸ்பிளே கொடுத்திருக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் மனதில் நிறுத்தி ஜெபிப்பதற்கு உதவ வேண்டும். Lord, I am only a spark, make me a fire. Lord, I am only a drop, make me a fountain. Lord, I am only a feather, make me a wing. ஆண்டவரே, நான் வெறும் தீப்பொறி, என்னை ஒரு தீபமாக்கும். ஆண்டவரே, நான் வெறும் சிறு துளி, என்னை ஒரு நீரூற்றாக்கும். ஆண்டவரே, நான் வெறும் சிறு இறகு, என்னை ஒரு சிறகாக்கும். ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். பழைய முறைகள் இனி மறைந்து முடிவு பெருக, புதிய நியம முறைகள் புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா, குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவுக்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகும். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியத்தகரட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைவுரை வணங்கும் நாங்கள் உம்மை பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
போற்றி போற்றி. வாழ்வில் அமைதி நீங்கும் பொழுது, வாழ்வில் அமைதி நீங்கும் பொழுது, நல் வழியை காட்டி வருபவர் இயேசு எனும் தலைவர். அவர் என்றும் எனக்கு துணைவர். இயேசு எனும் தலைவர். அவர் என்றும் எனக்கு துணைவர். உலகம் என்னை வெறுக்கும் பொழுது தன் உதவும் கரத்தை கொடுப்பவர். உலகம் என்னை வெறுக்கும் பொழுது தன் உறவும் கரத்தை கொடுப்பவர். உறவோர் என்னை தோற்றும் பொழுது, உறவோர் என்னை தோற்றும் பொழுது தன் உறவை கொடுத்து அருள்பவர். இயேசு எனும் தலைவர். அவர் என்றும் எனக்கு துணைவர். நற்கருணை மாலை. இயேசுவின் உடல், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இயேசுவின் இரத்தம் என்பதால் என் சோர்வில்லை. இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன். இயேசுவின் என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, நான் சொன்னேன், போன மாதம் வரைக்கும், ஜூன் மாதம் முடிகிற வரைக்கும் எனக்கு இந்த கால்வழியில் அந்தோணியார்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அந்தோணியார் திருநாள் அன்றைக்கு நீங்களும் நிறைய பேர் வேண்டிக் கொண்டீர்கள். கால்வழி தெரிஞ்சிச்சு. ஒரு அம்மா கேட்டுக்கிறாங்க, நீங்கள் இன்னும் ஒரு கயிறு கட்டினீங்களே, அந்த கயிறு எனக்கு அனுப்புங்களேன்னு. ஒன்றும் கயிறு மந்திரம் தாயத்தெல்லாம் கிடையாது. அந்தோணியார்கிட்ட ஒரு சிறப்பு ஜெபம் ஜெபியுங்கள். ஒரு மண்டல ஜெபமாக ஒரு 9 நாள் அல்லது ஒரு 10 நாள், ஒரு மாதம். அந்தோணியார்கிட்ட அன்றைக்கி ஜெபித்தேன். அந்தோணியார் ஒரு சின்ன ஒரு சுரூபத்தை வச்சு காலில் கட்டு, அவங்க இந்த மற்றவங்கெல்லாம் சொல்லுவாங்கள்ல காப்பு கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்தோணியார் கட்டுன்னு வச்சு போவேன் அப்படின்னு அவங்களுடைய மன நிறைவுக்காக செய்தேன். சரியா போச்சு. இது ஒரு மந்திர கட்டில் தாயத்தில் அந்த மாதிரி இடத்துல நம்ம தாயத்து மந்திரிக்க அந்த மாதிரி போயிடக்கூடாது. ஜெபம், நம்முடைய ஜெபம் அதை இன்னும் ஒரு பவர்ஃபுல் இன்ட்ரெஸ்ட் நம்மோடு சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு, ஆண்டவருடைய கருணை கேட்பதற்கு. அதான் நம்முடைய புனிதர்களுடைய தோழமை, புனிதர்களுடைய சமோரித பிரயோஜனத்தை விசுவசிக்கிறேன். சொல்ல முடியாது. அந்த சமோரித பிரயோஜனம் என்ன? பழைய தமிழ் புனிதர்களுடைய தோழமையை நம்மோடு இருந்து. இப்போ நம்ம தனியாக போகிறோம், நமக்கு ஒரு பாதுகாப்பாக நம்முடைய அப்பாவோ அண்ணனோ அல்லது வேறு யாராவது ஒருத்தவங்க கூட துணையாக இருந்தால் ஒரு பேச்சு துணைக்காகவும் இருக்கும், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் கூட போகும்போது. அந்த மாதிரி நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் புனிதர்கள் வராங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம புனிதர்களை நினைவுகிறோம். அவள் வாழ்ந்து காட்டிய விதம், அவை இதை நீங்கள் கருத்தில் கொண்டு ஜெபியுங்கள். இன்னும் ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் எத்தனை பேர் வேண்டுமானாலும் நினைவு கூறலாம். நம்முடைய எண்ணத்தின் அலைகளுக்கு கட்டு கிடையாது, ஒரு தடைபாடு கிடையாது, நோ லிமிட்டேஷன். உலகம் பூரா இப்போ நாம் ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். உலகத்தில் இருக்க மக்கள் அனைவருக்காகவும் அனைவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறோம். யாருக்கெல்லாம் தேவையோ அந்த மாதிரி. இப்போ நிறைய பேர் தங்களுடைய படங்களை போடுவதனால் ரொம்ப ஆர்வம் காட்டுகிறார்கள். இறந்தவர்களுக்காகவோ, திருமண நிறைவுக்காகவோ, பிறந்த நாளுக்காகவோ. இவை எல்லாம் தனி மனித வாழ்வை தொடுகின்ற
ஒரு காரியம். ஒரு வழிபாடு என்றால் நம் உள்ளத்தை தொட வேண்டும், நம் இல்லத்தை தொட வேண்டும். இது எனக்காக ஜெபிக்கப்படுகிறது. ஆண்டவரே உமக்கு நன்றி. இதுல பொத்தாம் பொதுவில் இல்ல. பயம் நம்மை கொல்லும். பயப்படாதே, அஞ்சாதே, நான் என்று உண்டு. பத்தியா பைபிள் சொல்றது? பத்தியா பைபிள் ஒரு பக்கம், அனுபவம் ஒரு பக்கம். இந்த அனுபவத்தை வைத்து நாம் நலமாக வளமாக பத்திரமாக வாழலாம். நன்றி. எழுந்திருப்போம், ஆசை பெறுவோம், ஜெபிப்போமாக. எல்லாம் இறைவா, பொதுமக்களாகிய நாங்கள் ஒப்பு கொடுத்த இந்த திருப்பலியின் வழியாக நாங்கள் எல்லா வளமும் நலமும் பெறுவோமாக. பரம்பொருளே, மாண்புமிக்க கொடைகளில் உம்முடைய இனிமையை சுவைத்து அனுபவித்து நாங்கள் உண்மை போகின்றோம். இந்த அனுபவத்தால் ஒரு புகழ் மகிழ்ச்சியில் பங்கு பெற்று நாங்கள் நன்றி உணர்வுடன் என்றும் இணையர்களாக வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா, உமக்கு நன்றி.